மதம் மாறினால் சலுகை இல்லை, மீறி சலுகை பெற்றால் தண்டனை உறுதி. உயர்நீதிமன்றம் அதிரடி. உத்தரப்பிரதேசத்தின் மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கோரக்பூரைச் சேர்ந்தவர் ஜிதேந்திர சஹானி. இவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர். மேலும் மத போதகராக அவருடைய கிராமத்தைச் சேர்ந்த பலரையும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார். மேலும் இந்துக்கள் மனம் புண்படும்படி இந்து மதம் குறித்து இழிவாக பிரச்சாரம் செய்து வந்துள்ளார். இந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்துவதால் சஹானி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராமத்தினர் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் சஹானி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஜிதேந்திர சஹானி மதம் மாறிய பிறகும் முந்தைய சாதி நிலையிலான சலுகைகளை அனுபவித்து வருவதை அலகாபாத் உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. மேலும் இந்து, சீக்கியம் மற்றும் பௌத்த மதத்தில் இருந்து பிற மதத்திற்கு மாறிய நபர்கள் தொடர்ந்து பட்டியலினத்தவருக்கான சலுகைகளை அனுபவித்து வருவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என உத்தரவிட்டது. இதுகுறித்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிக்கையில், கிறிஸ்தவராக மாறிய சஹானி தற்போது மத போதகராக செயல்பட்டு வருகிறார். இருப்பினும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தன்னை ஒரு இந்துவாக அடையாளப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் அவர் மதம் மாறிய பிறகும் கூட முந்தைய சாதி நிலையிலேயே பட்டியல் இனத்தவருக்கான சலுகைகளை பெற்று வருகிறார் என்பது தெரிய வருகிறது. ஒருவேளை இது நிரூபிக்கப்பட்டால் தண்டனைக்குரிய குற்றமாக கருதி சஹானிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். சஹானியின் இந்த செயல் அரசியல் சாசனத்தின் மீது நடத்தப்படும் மோசடி என்பதால் அவர் பட்டியல் இனத்தவருக்கான சலுகைகளை பெற்று வருகிறாரா என்பதை விசாரித்து அடுத்த 3 மாதங்களுக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிடுகிறோம் என அலகாபாத் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினால் பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டு சலுகைகளை பெற முடியாது என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மட்டுமின்றி மதம் மாறிய பிறகும் இடஒதுக்கீட்டு சலுகைகளை தொடர்ந்து பெறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளதை பலரும் வரவேற்று வருகிறார்கள். ஜாதி பாகுபாடு இருப்பதால் தான் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிறிஸ்தவத்தில் ஜாதி பாகுபாடு இல்லை என்பதால் 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பு உத்தரவின் பத்தி 3 படி இந்து, சீக்கியம் அல்லது பௌத்த மதத்தை தவிர வேறு மதத்தை பின்பற்றுபவர் தாழ்த்தப்பட்டாராக கருதப்பட மாட்டார். ஆகையால் ஒருவர் மதம் மாறியவுடன் பட்டியலின அந்தஸ்து தானாக ரத்தாகிவிடும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி, தமிழகத்திலும் இந்நிலை அதிகமாக உள்ளது. சலுகைகளுக்காக மதம் மாறியவர்கள் போலி ஆவணங்களின் அடிப்படையில் சலுகைகளை பெற்று வருவது கண்டிக்கத்தக்கது. ஆகையால் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடப்பதோடு அச்சட்டத்தை அமல்படுத்த தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார்.